உங்க பேர் என்ன? ராஜா. என் பேர் மாணிக்கங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? PhD படிச்சு. நான் நாட்டுப்புற பாடல்களை பத்தி PhD பட்டத்துக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நாட்டுப்புற பாடல்களை பாடணுங்கிற ஆர்வமும் ஆராய்ச்சி செய்யணுங்கிற எண்ணமும் எப்படி வந்துச்சு? அது எங்க தாத்தா இருக்காரு. இப்ப அவர் இல்லைங்க, செத்துட்டாரு. அவர் பேர் மதுரப்பட்டி மருதப்ப சேர்வ. அவர் ஒரு காந்தியவாதி. கிராமிய கலையில ஈடுபாடு உடையவர். அவரோட பாதிப்பு தான். அதான் இவனை தொத்திச்சு. இவகிட்ட இருந்து இப்ப என்கிட்ட தொத்திச்சு. அடியே, பாடினது யார் தெரியுமில்ல? நம்ம மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையோட பேரன். டாக்டர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா நம்ம சொந்தக்கார பையன். அதான பார்த்தேன். என்ன ஒரு சங்கீத ஞானம் அந்த முகத்துல, எப்படி ஒரு புத்திசாலித்தனம். நீ உச்சி உச்சி கொட்டுறத பார்த்தாலே பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பொண்ணுக்கு பேசி முடிச்சிருவான். இத பாருங்க, நீங்க எப்போ எதை ஒழுங்கா முடிச்சிருக்கீங்க. இந்த பையனையாவது ஒழுங்கா புடிச்சு நல்லபடியா பேசி முடிச்சிருங்க. முடிச்சிடுறேன். ராஜா, நீ டிவில நல்லா பாடுனப்பா. தேங்க்ஸ். நான் எப்படி சார் பாடினேன்? நீ நாக்கால பாடுனேன். உங்களை மாதிரி மூக்கால பேசுறதை விட நாக்கால பாடுறது எவ்வளவு மேல். பேச வந்துட்டீங்க, போங்க சார். வைத்தியக்காரன் வணக்கம். வணக்கம் சார். ராஜா, டிவில உன் ப்ரோகிராம் நல்லா நான் எப்படி சார் பாடினேன்? நீ முந்திரி கொட்டை மாதிரி முந்தியில வந்து பாடுன. முந்திரி பழத்தை விட முந்திரி கொட்டை தான் விலை ஜாஸ்தி. போங்க. டிவில உங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. both did well. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடுனீங்க. தாய்க்குளம் தாய்க்குளம் தான்டா. என்ன சமமான தீர்ப்பு பாத்தியா? நம்ம எப்படி போணுமா? ஏன்பா, குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்றதை நிரூபிக்கிறது இப்படி மரத்து மேல ஏறிக்கிறது? இறங்குப்பா. படிப்புல வர போயிட்டு இருக்கோம். கீழே விழுந்தீங்கன்னா தெரியும், சங்கு ஊதிடுவாங்க. నేను వినా రఘుబర నన్ను బ్రో. என்ன தேவரையா, எங்க புறப்பட்டீங்க? கணக்குல இந்த வருஷம் பொண்ணு கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியரை பார்த்துட்டு வாங்கன்னு என் பொண்டாட்டி பத்திரகாளி இல்ல? ஆமா. உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? அவ துரத்தி விட்டான். ஆமா, மாப்பிள்ள பார்த்தாச்சா? பார்த்துட்டேனே. எங்க? ராத்திரி. ராத்திரிலையா? டிவிலையா? டிவிலையா? அதான் நேத்து டிவியில பாடினானே, மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையோட பேரன். அவனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அவனை எங்க பிடிக்கிறது, எப்படி பிடிக்கிறதுன்னு தான் புரியல. கவலையை விடுங்க, இருக்கவே இருக்கிறான் இந்த உலகநாதன். நான் பிடிச்சு தரேன். அவனை எப்படியா உனக்கு தெரியும்? என் மருமக மூலமா பிடிச்சிடுறேன். என் மருமக பிள்ளை யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? யாரு? எங்க அக்கா அம்மாவன் மாணிக்கம். 12 வயசு வரைக்கும் இந்த ஊர்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். நீங்க மாப்பிள்ளைய ஆக்க நினைக்கிறவரும் அவனும் தான் நேத்து முந்திக்கு முந்தி பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவரும் இவனும் மூக்கும் சளியும் போல அவ்வளவு நெருக்கம். மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையுடைய சம்சாரம் அவங்க பேரணியும் எங்க மாணிக்கத்தையும் ஒன்னா நினைப்பாங்க. இவன் சொல்லிட்டா அவங்க தட்டவே மாட்டாங்க. கணக்குல நீர் அந்த பையன் வீட்டோட பேசி இந்த கல்யாணத்தை கச்சிதமா முடிச்சிட்டீங்கன்னா உமக்கு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு. தேவரையா, தேவாமிர்தமான வார்த்தையை சொல்றீங்க. முடிக்காம இருப்பேனா? எதுக்கும் உங்க பொண்ணோட போட்டோவை கொஞ்சம் கொடுங்க. கொடுத்துறேன். அப்ப நீங்க புறப்படுங்க. 8 மணிக்கு மேல ஜோசியர் ஐயா வீட்டுல இருக்க மாட்டாரு. போதுங்க. டிவிய பார்த்து பொண்ணு கொடுக்குறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். என் காலத்துல டிவி இல்லாம போச்சு. பின்ன என்னவா? இத வந்துட்டானே. டே மாணிக்கா, உன் மாமன் உனக்கு லெட்டர் போட்டுக்கிறான். சம்பந்த விஷயம்தான், உன்னிப்பா கவனிச்சு படி. எப்பவாவது திடீர்னு மெட்ராஸுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு வருவோம். இப்ப கொஞ்ச நாள் ஆளையே காணோம். இப்ப லெட்டர் போட்டுக்கிறான். அதுவும் காவிரி நல்லூர் ஆண்டி தேவர் மக கல்யாண விஷயமா. ஆண்டி தேவர் நல்ல மனுஷன் தான். அவர் பொண்டாட்டி தான் ராட்சசி. அத நீ சொல்ற. இத பாரு, இந்த கல்யாணத்தை நீ நல்லபடியா நடத்தி வச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே உன் மாமன் தான் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கதா லெட்டர் போட்டிருக்காரு. உன் மாமன் பொண்ணு இருக்காளே, அசப்புல உன் அம்மா மாதிரியே இருப்பா. நீ எங்க இதெல்லாம் பாத்துருக்க போற? 12 வயசுலயே ஊரை விட்டு வந்துட்ட.
போன மாசம் திருவிழாவுக்கு ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்ப அந்த பொண்ணை பார்த்தேன். மூக்கு முழியுமா கிளி மாதிரி இருக்கா. கொத்திர போகுது. என்னண்ணா என்னடா சொல்லிட்டு போறாள் அவளுங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு கேட்டுட்டு போறாங்க. ஆம்பளையா இருக்கிறதுனால தான் இங்க வந்து நிக்கிறேன். சரி சரி, கணக்கச்சு குளிச்ச சோப்பு தண்ணி கிடக்க போய் எடுத்துடா போட. அண்ணா சோப்பு கிடைச்சிருச்சு, அதனால வைடா. நான் அந்த பக்கமா போய் குளிச்சுக்கிறேன். சரி சரி போ. சோப்பு போட்டு குளிச்சு ரொம்ப நாளாச்சு, வாசனையாதான் இருக்கு. ஏ கிளவி, அவ போட்டு குளிச்ச சோப்ப நான் போட்டு குளிக்கலாம்னா நீ நாடி போட்டு குளிச்ச? ஏய், அந்த கிளவிய தண்ணி குளிச்சு அமுக்குடா. இவன் தொல்லை தாங்க முடியலப்பா. என்ன தொடர்கதையா இல்ல முழு நாவலா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. தீசிஸ்ரா. பார்த்தா தெரியுது. என்ன அவ்வளவு சீக்கிரம் எழுதிட்ட? ஆமாண்டா, நீ அந்த பொண்ணோட போட்டோவை கொண்டாந்து கொடுத்தாலும் கொடுத்த பாட்டி ஒரே நச்சரிப்பு. எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தி தான் பேச்சு. அதனால நானும் சட்டு புட்டுன்னு தீசிஸை எழுதி முடிச்சிட்டேன். அப்போ நீ தீசிஸ் எழுதல, அந்த பொண்ணு உன்னை எழுத வச்சிருக்கு. ஆமா, நான் என்ன பண்ணும்? இந்த தீசிஸை டைப் அடிக்கணும். அதான் ரம்யா இன்ஸ்டியூட்ல கொடுக்கலான்னு வந்தேன். ரம்யா இன்ஸ்டியூட்லயா? ஆமாண்டா, ரம்யா இன்ஸ்டியூட்ல கொடுத்தா மிஸ் ரம்யா தான் டைப் பண்ணுவா. நான் தீசிஸை படிக்க, அவ டைப் படிக்க, அந்த மல்லிகைப்பூ வாசனைக்கு. ஆஹா. டேய், நீ தீசிஸ் எழுத சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு. உனக்கு ரம்யா கிட்ட இருந்து மல்லிகைப்பூ வாசனை கேக்குதா? டேய், அவளுக்கு ஏன் தெரியுமா மிஸ் ரம்யான்னு பேர் வந்தது? டைப் படிக்கும் போதெல்லாம் நிறைய எழுத்த மிஸ் பண்ணுவா. அவன் எழுத்துல மிஸ் பண்ணான்னு வச்சுக்கா, உனக்கு டாக்டர் பட்டம் மிஸ் ஆயிடும். பரவாயில்லையா? ஐயோ, என்னடா பண்றது? கவலையே படாத, நான் எல்லாத்தையும் டைப் பண்ணி தரேன் ஃப்ரீயா. சரி சரி, இவ்வளவு நாளா ஒரு 50 அனுபவிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்க வேண்டியதுதான். நீ ஏன் டைப் அடி. மாணிக்கன் டைப் அடிச்சா ரொம்ப ராசினே பக்கத்துல எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது ஓசி குடி. பாத்து பாத்து பட்டி. ஐயோ, வந்தவன திருட்டு போச்சு. திருட்டு கோட்டு கூட இருக்கு பாது. நில்லு, போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன். ஐயோ, ஓட முடியலப்பா. வீட்டுக்குள்ளே போறா. இரு, மாட்டிட்டு இன்னைக்கு ஒண்ணு. என்ன மாப்பிள்ள வேகமா வரீங்க? நாயகி துரத்துச்சா? இல்ல மாமா, நான் பஸ் விட்டு இறங்கணும்னு ஒரு பொண்ணு சூட் கேஸ் சுத்தி ஓடி வந்துருச்சு. கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம வீட்டுக்குள்ள ஓடிச்சு. இது நம்ம வீடு தானே? இல்ல, நம்ம வீடு பக்கத்துல இருக்கு. சும்மா அங்கேயே இருந்தா தேஞ்சு போயிடுமேன்னு இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். என்ன மாப்பிள்ள நீங்க 12 வருஷமா இந்த வீட்டுல இருந்திருக்கீங்க. இது நம்ம வீடுன்னு உங்களுக்கு தெரியாத? அப்ப இந்த பொண்ணு யாரு? ஏன் பொண்ணுதான், உங்களை கட்டிக்க போறவ. அப்பா, நான் தான் அத்தான்னு பார்த்து வைக்கப்பட்டுட்டு சூட்கேஸ் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாங்கம்மா, உள்ள வாங்க. பதறாம சாப்பிடுறா. நெய் அரிசின்னு பேரு. என்ன நெய் ஊத்துவாங்களா? நெய்ய இலையில ஊத்த மாட்டாங்க, வயல்லயே ஊத்திடுவாங்க. அப்படிதான் பயிர் பண்ணணும். இத ஒரு கவலை எடுத்து சாப்பிட்டா போதும். இருக்கும், நொல நொலன்னு இருக்கும். சாப்பிடுங்க. என்ன குழம்பா ஊத்திட்டு இருக்க? குழம்பாம ஊத்துமா? போங்கப்பா. எனக்கு ஊத்தாம போயிடுச்சு. நான் ஊத்துறேன். சீக்கிரம் சீக்கிரம். போதுமா? போதும் போதும். மாமிக்கு பத்தாது உங்களுக்கு. நீங்க ஏன் குழம்புறீங்க? மாமா, பட்டணத்துல இருந்து வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? உனக்கு என்ன முட்டாய் வாங்கிட்டு வர முடியும்? உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேன். இந்தா. எனக்கா? என்ன எனக்கா? அளவு சரி இருக்கான்னு நாளைக்கு பாக்குறேன். பாத்தியா, இது கோலம், நீ போடுறது அலங்கோலம். இந்த பக்கம் வாங்க. அடடடட, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, வலது கால வச்சு வாங்க. வாங்க. வணக்கம்மா. எடுத்து கொண்டு போடு. உட்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்களும் உட்காருங்க. வந்து உட்காருங்கம்மா. இது அக்கா பையன் மாணிக்கம். வணக்கம். அதுதான் மாப்பிள்ளை. வணக்கம். அது மாப்பிள்ளை பையனோட பாட்டி.
மதுரைப்பட்டி மருதப்ப சேர்வையுடைய சம்சாரம். வணக்கம்மா. இந்த தம்பி தானே டிவியில பாட்டு பாடுது? ஆமா ஆமா. தம்பி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதாவது திண்டுக்கல் வெத்தல ஏன் சிறுசா இருக்கு, கும்பகோணம் வெத்தல ஏன் பெருசா இருக்கு? அதுவா, திண்டுக்கல்ல தண்ணி இல்ல, கும்பகோணத்துல காவேரி பாயுது, அதான் கும்பகோணம் வெத்தல பெருசா இருக்குது. கல்கட்டால இதை விட பெருசு, ஏன்னா கங்கை இல்ல. அப்படி இல்ல பெரியவரே, ரெண்டும் வெவ்வேறு ரகங்கள். சரியான பதில் தம்பி. இந்த தம்பி ஏன் முந்திக்கு முந்தி வந்து தப்பா பதில் சொல்லுது? இவர் உங்களை மாதிரி நாடோடி மக்களை ஆராய்ச்சி செய்யறாரு. உங்ககிட்ட சில எனக்கு தெரியும் சாமி, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க எந்த மாதிரி உடையெல்லாம் போடுவீங்க? இதான் கரெக்டா இருக்க? என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? எங்களுக்கு எலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். எலி குழம்பா? நமக்கு புளி குழம்பு மாதிரி அவங்களுக்கு எலி குழம்பு பிடிக்கும் பொழுது. தவளை பஜ்ஜி சாப்பிடுவோம், நாய்க்கறி பூனைக்கறி கூட சாப்பிடுவோம். என்ன கொஞ்சம் காரம் நிறைய சேர்த்துப்போம். அது உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க. உங்க 2 பேருக்கும் கண்ணால ஆயிடுச்சா? இல்ல. நீங்க 2 பேரும் என்ன கண்ணால கட்டிக்கிறீங்களா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்னங்க இது? ஏன் சாமி 2 பேரை கண்ணால கட்டிக்கிறதுக்கு இப்படி சொல்றீங்க? எங்க குலதெய்வம் 5 பேர் வரைக்கும் கல்யாணம் கட்டிக்கலாம். அப்ப நாங்க வரங்க. வரேன்னு சொல்லிட்டு போறீங்க? எங்க குலதெய்வம் அப்படி சொல்லி இருக்குது. நாங்க போயிட்டு அப்புறம் வரோம். பாடா. வா. யாரு? என்னங்களா? வாடான்னா என்ன? என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, நீ இன்னும் ஜெயிலுக்கு போல? எதுக்கு? இல்ல ஊர்ல இருக்கிற ஆடு கோழி மீன் எல்லாம் திருடி வித்து விட்டியே, உன்னை உள்ள தள்ளியான்னு பார்த்தேன். அது ஒண்ணும் இல்லைங்க. நான் அந்த குளத்துல குளிச்சிட்டு இருந்தேனா மீன் வந்து கடிச்சு போட்டுது. என்ன கடிச்ச மாதிரி மற்றவங்களை கடிச்சா வலிக்கும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் பிடிச்சு வித்து போட்டேங்க. ஆஹா, சரி. கோழி எதுக்கு திருடின? அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, நான் சிவனேன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தேனா இந்த கோழி இல்ல, அது வந்து என்ன கொத்துன்னு கொத்திருச்சு. என்ன கொத்துன மாதிரி சின்ன பிள்ளைல கொத்துனா தப்பு இல்லைங்களா, அதனால அதை புடிச்சு குருமா வச்சு சாப்பிட்டேன்.